அதிகாரம் வரையும் நாங்கள் வாசிக்க போகிறோம். உள்ளது. நாங்கள் ஒரு ஜெபத்தோட கூட இந்த வார்த்தைகளை நான் தியானிக்க போகிறோம். காக்கும் கரங்கள் உண்டே விரோதமாய் தீங்கு செய்கிற எல்லா அந்தகார சக்திகளின் வல்லமை, சிந்தனைகளை குழப்புகிற பொல்லாத ஆவியும், கன நிஜங்களின் ஆவியும் நசரேயனாகிய இயேசுவின் நாமத்தில் இந்த தேவாலயத்தை விட்டு வெளியேறும் நாங்கள் இந்த வார்த்தைகள் 30 60 100 பலன் கொடுப்பதால் இயேசுவின் நாமத்தில் ஒப்பு கொடுத்து சொல்கிறேன். ஜீவன் உள்ள ஆமென். யாவருக்கும் தெரியும், யாக்கோபுவினுடைய காரியம் முழு அதிகாரம் 42ஆம் அதிகாரத்திலே முழு வசனங்களை 38 வசனங்கள் இருக்கிறது. 38 வசனங்களை வாசிக்கும் போது இந்த சம்பவம் எங்களுக்கு மிகவும் துலக்கமாக தெரியும். 38 வசனங்களை வாசிக்க எங்களுக்கு நேரம் போதாதினால் நான் சுருக்கமான இந்த கதையை சொல்லுவேன், நடந்த காரியத்தை சொல்லுகிறேன். அதில் இருந்து கர்த்தர் இந்த நாளிலே
பகுதியை பேச விரும்புகிறார், எப்படி எங்களோடு இடைப்பட விரும்புகிறார் என்பதை நான் கர்த்தருடைய கரத்திலே ஒப்பு கொடுத்து நாங்கள் வாஞ்சியோடு இந்த வார்த்தைகளை வழிநடத்த வேண்டும். என்னுடைய பாதைகளுக்கு இவர்கள் தீபமாக இருக்க வேண்டும், எங்கள் பாதங்களுக்கு இவர்கள் வெளிச்சமாக இருக்க வேண்டும் என்ற வாஞ்சியோடு இருந்தால் கேட்டுக் கொள்ளுகிற இவர்களையும் அவர் வெறுமையாக அனுப்ப மாட்டார். ஆமே. இந்த முழு அதிகாரத்தில் உள்ள கதை முழுவதையும் நீங்கள் வாசித்து பார்ப்பீர்களாக இருந்தால் அதிலே முக்கியமான சில காரியங்கள் உண்டு. முழு அதிகாரத்திலேயும் நாங்கள் வாசித்து ஒரு கதையாகவே சொல்லக்கூடிய ஒரு காரியமாக இருக்கிறது. சகல தேசங்களிலும் பஞ்சம் வந்துவிட்டது. கர்த்தருக்கு பிரியமானவர்களே, இந்த கானான் தேசத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிறது யாக்கோபும் அவனுடைய குடும்பத்தாரும். எல்லாரும் பஞ்சத்தால் நிறைந்து, சகல தேசங்களும் நிறைந்து, பஞ்சம் நிறைந்து, ஆகாரம் இல்லாமல் ஒருவரை ஒருவர் பார்த்து கொண்டிருக்கிறார்கள். இந்த வேளையிலே எகிப்து தேசத்திலே மாத்திரம் எத்தனையோ வருஷங்களுக்கு அவர்கள் ஜீவிக்கக்கூடியதாய் தானியங்கள் சேர்த்து வைக்கப்பட்டிருக்கிறது. தானியங்கள் எல்லாம் தங்கள் தேவைக்கு அதிகமாய் வந்திருக்கிறார்கள். இப்போது என்ன நடக்கிறது என்றால், இந்த பஞ்சம் வந்த போது, பஞ்சம் அந்த வீட்டிலே வந்துவிட்டது. இங்கே என்ன செய்கிறார்கள்? ஒருவர் முகத்தை பார்த்து கொண்டிருக்கிறார்கள். இந்த குடும்பத்திலே ஒரு ஆளுடைய முகத்தை இன்னொரு ஆள் பார்த்து கொண்டிருக்கிறது. இப்படி பார்த்து கொண்டிருக்கிற வேளையிலே யாக்கோபு சொல்லுகிறான். யாக்கோபு அதான் அந்த குடும்பத்தின் தகப்பன். யாக்கோபுடைய பிள்ளைகள் திருமணமாகி பிள்ளைகளுக்கு பிள்ளைகள் வந்தது. வயதுக்கு மூத்த நகை முடிந்த ஒருவர் ஒரு குடும்பத்தில் இருந்தால் அவர் அனுபவம் மிக்கவர். அவர் சொல்லுகிறதை கேட்டு நடக்கிறது மிக முக்கியம். நாங்கள் எவ்வளவு அறிவாளியாக இருந்தாலும் அந்த அனுபவம் என்று சொல்லுகிற அந்த வருஷங்களின் அனுபவம் வராது. கர்த்தருக்கு பிரியமானது. அப்பொழுது அவன் என்ன சொல்கிறான் என்று சொன்னால், கர்த்தருக்கு பிரியமானவன் அவன் சொல்லுகிறான், நீங்கள் முகத்தை பார்த்து கொண்டிருந்து ஒரு பிரயோஜனம் இல்லை. நீங்கள் எழுந்து போங்கள். எழுந்தி போய் எங்க போங்க? நீங்கள் எகிப்துக்கு போங்க, அங்க ஆகாரம் உண்டாம். அங்க போய் நீங்கள் ஆகாரத்தை வாங்கி கொண்டு வாருங்கள் என்று சொல்லி கழுதையிலே சாக்குகளை கட்டிக்கொண்டு போகிறார்கள். ஆனால் அங்கே போய் நீங்கள் பிச்சை எடுத்து வர வேண்டாம். நீங்கள் போய் என்ன செய்ய வேண்டும்? ஒரு பிஸ்னஸ் பண்ணிட்டு வாங்க. ஒரு காசை பணத்தை கொடுத்து தானியத்தை வாங்குங்கள். கிறிஸ்தவர்கள், ஆபிரகாமின் பிள்ளைகள், தேவனுடைய பிள்ளைகள், ஜாக்கிரதையாக இருங்கள். நாங்கள் எந்த பஞ்சம் வந்தாலும் போய் பிச்சை எடுக்கிற மாதிரி போகக்கூடாது. உதவியில போகக்கூடாது. நாங்கள் கடன் கேட்டு போகக்கூடாது. நாங்கள் என்ன செய்ய வேண்டும்? பணத்தை கொடுத்து அவர்கள் வாங்கிட்டு வர சொல்லி தகப்பன் ஞானம் உள்ளவன் சொல்லி அனுப்புகிறான். ஆனால் தகப்பன் அனுப்புகிற வழியில் ஒரு காரியத்தை பண்ணினான். யாக்கோபுக்கு எத்தனை பிள்ளைகள்? 12 பிள்ளைகள். அதில் ஒருத்தன் ஏற்கனவே தொலைந்து போனான், காணாமல் போனான். யாக்கோபை பொறுத்தவரையிலே ஏற்கனவே ஒருவன் மறைத்து போனான். ஏனென்றால் அவனுடைய அந்த பலவர்ண அங்கி ரத்தம் தோய்ந்த அங்கியைத்தான் அவன் வைத்துக் கொண்டு இந்த நாளும் அதையை சொல்லிக் கொண்டு பல வருடங்களாகிவிட்டது. இப்போ 11 பிள்ளைகள். இந்த 11 பிள்ளைகளிலே இந்த 11 10 பேரை அனுப்புகிறான். ஒருத்தனை பிடித்து கொண்டான். யாரை பிடித்து கொண்டான்? யாக்கோபு பெஞ்சமினை பிடித்துக் கொண்டான். ஏன் பெஞ்சமினை பிடித்துக் கொண்டான்? பெஞ்சமின் யாருடைய மகன்? ராகேலுடைய மகன். யாக்கோபு ஏற்கனவே அவன் அங்கே லாபானிடத்தில் வந்தபோது ராகேலை கண்டான், ராகேலை விரும்பினான். ராகேலை விரும்பின உடனே அவன் திருமணம் முடித்து கொடுக்கவில்லை. லாபான் மூத்தவளை கட்டி கொடுத்து, இரண்டாவதுக்கு விருப்பம் இல்லை மூத்தவள்ல. அவளுடைய கண் என்னவாம்? பூஞ்சான் கண்ணாம். அவர் குற்றம் குறை சொல்லிட்டார். ஆனால் எத்தனை பிள்ளையை பெற்றார் தெரியுமா? அந்த பூஞ்சாங்கனுக்கு தான் 6 பிள்ளை பெற்றவர். 12 பிள்ளைல அரைவாசி பிள்ளைய பூஞ்சாங்கனுக்கு தான் பெற்றவர். மற்ற ஓராளுக்கு 2 பிள்ளை தான். போதாததுக்கு அவருக்கு அழகான மனைவியை கட்டி கொடுத்தார்கள். அழகான மனைவி அவருடைய மன விருப்பத்துக்கு ராகேலை கட்டினார். ராகேலை கட்டியும் திருத்திலே ராகேலுடைய வீட்டிலே வேலைக்காரியை கட்டி கொடுத்தார்கள். அதுக்கு 2 பிள்ளைகள். ராகேல் கட்டி கொடுத்தவன் லேயால் சொன்னால், நீ மட்டுமா கட்டி கொடுப்பாய், நானும் கட்டி கொடுக்குறேன் என்ற வேலைக்காரி என்று சொல்லி லேயால் தன்னுடைய மனைவியை கட்டி கொடுத்தார். இப்ப இருக்கிற மனைவியார் லேயால் மாதிரியும் கிடையாது, ராகேல் மாதிரியும் கிடையாது. மிகவும் கடுமையான ஆட்களாக இருக்கிறாங்க. அப்படியான மனைவியாக இருக்க கற்றுக்கொள்ளுங்கள். 12 பிள்ளைகள். அந்த தனது மனது விருப்பமான அந்த ராகேலுக்கு பிறந்த பிள்ளை யோசேப்பு. அவன் விருப்பம் கொண்டுதான் அவன் அப்படி அந்த பலவன் அங்கே செய்தான். அவனைத்தான் அவர்கள் துடைத்து போட்டார்கள். இந்த சகோதரர்களோடு இந்த பிள்ளையை அனுப்பினால் என்ன செய்வார்கள்? பெஞ்சமினை இவனையும் துளைத்து விடுவார்கள். இவன் தான் கடைசி, இவன் தான் கடைக்குட்டி. இவனை துளைத்தால் நான் இனிமேல் ஜீவனோடு இருக்க மாட்டேன். ஒருத்தனை துளைத்துட்டேன். இவன் பிறக்கும் போது விருப்பமான மனைவியை துளைத்துட்டேன். இப்ப இவனை கொண்டு போனால் இவர்கள் இன்னும் செய்து
கொள்வார்களோ தெரியாது பெஞ்சமினை அனுப்பவில்லை. இவைகள் தான் அங்கே சொல்லப்படுகிற அந்த கதை. அப்போ என்ன நடக்கிறது? இவர்கள் பெஞ்சமினை அனுப்பவில்லை, அவர்கள் அங்கே போகிறார்கள். போகிற வேளையிலே அங்கே அங்கே போய் அங்கே சேர்ந்தார்கள். அங்கே போய் சேர்ந்த உடனே அந்த இவர்கள் குழியிலே போட்ட, இவர்கள் விற்ற, இவர்களே 10 சகோதரர்களுமா சேர்ந்து ஒருத்தனை அடிமையாய் விலைக்கு வித்த அந்த யோசேப்பு அங்கே என்னவா இருக்கிறான்? ராஜா அடுத்தவனாய் இருக்கிறான். ஒரு ராஜகுமாரனை போல அவன் ஆடைகளை அணிந்து, அவன் அதுக்குரிய அந்த தலைச்சீராக்களை கட்டி அந்த கிரவுன் வைத்து பெரிய அதிகாரியாய் இருக்கிறான். கர்த்தருக்கு பிரியமானவர்களே, அங்கே போய் என்ன செய்கிறார்கள்? அங்கே போய் இவர்கள் அங்கே சேர்ந்து அங்கே போய் காரியங்களை சொன்னவன் கண்டான். கண்ட உடனேயே யாருக்கு? யோசேப்புக்கு தெரிந்து விட்டது, இந்த அளவு பேரும் என்னுடைய இரத்தம், என்னோடு கூட பிறந்தவர்கள், இந்த அளவு பேர் தான் என்னை குழியில் போட்டவர்கள், இந்த அளவு பேர் தான் எனக்கு என்னை விற்றவர்கள். இன்றைய நான் சொல்ல மறந்துட்டேன். இந்த செய்தியின் தலைப்பு வந்து என்ன? டிஃபிகல்ட் பாத் டு சக்சஸ். ஒரு கடினமான பாதையின் மூலமாக ஜெயம் பெறுவது. கடினமான பாதைகள் உங்களுக்கு அனுமதிக்கப்படுவது ஜெயத்தை கொண்டு வர. அவன் என்னவாய் வந்து தெரியுமா? இன்றைக்கு குடியில விழுந்தவன், குடியில இருந்து அடிமையாய் விற்கப்பட்டவன், அவன் யாருக்கு விற்கப்பட்டான் தெரியுமா? அவன் யாருக்கு விற்கப்பட்டான்? இஸ்மவேலருக்கு விற்கப்பட்டான். இஸ்மவேல் என்பவன் யாரு? ஈசாக்கு சத்துரு, ஈசாவோடு பிரச்சனைப்பட்டவன் ஈசாக்கு யாரு? யாக்கோபினுடைய தகப்பன். அப்ப தகப்பனுடைய சத்துருவுக்கு விற்கப்பட்டான். சத்துருக்கங்களை பிடித்து வித்தால் எப்படி இருக்கும்? நோமல் ஒருத்தனுக்கு விற்கல, சத்துருவுக்கு விற்கப்பட்டான். அங்கிருந்து ஏரோது மாளிகைக்குள்ளே போய் வேலை செய்தான். அங்கே என்ன நடக்கிறது? அங்கே இருந்து மறியல்ல போடப்பட்டான். அந்த டிஃபிகல்ட்டான வழிகளை கர்த்தர் அனுமதிக்கிறார். ஏனென்றால் எங்களை உயர்த்தும். உங்களுடைய வாழ்க்கையிலே என்னென்ன கஷ்டங்கள், துன்பங்கள், நெருக்கங்கள் கூடாக, எத்தனை அவமானங்களுக்கு கூடாக நீங்கள் நடந்து போகிறீர்களோ கவலைப்பட வேண்டாம். ஒரு நாள் ராஜாக்களுக்கும் ஆசாரியர்களுக்கும் மத்தியிலே ராஜாக்களாக ஆசாரியர்களாக உங்களை அவர் உட்கார வைப்பார்கள். அதுதான் அவருடைய நோக்கமாக இருக்கிறது. இவர்கள் போய் அங்கே என்ன செய்கிறார்கள்? அங்கே போய் காலிலே போய் விழுந்தார்கள். இந்த வந்த அத்தனை பேரும் கண்டு கொள்ளவில்லை. யோசேப்பை யார் என்று கண்டு கொள்ளவில்லை. யோசேப்புக்கு தெரியும் வந்தது தன்னுடைய இரத்தம், தன்னுடைய சகோதரம். 10 பேர்ல ஒருவனாவது யோசேப்பை மதிக்கவில்லை. ஏனென்றால் யோசேப்பு எப்படி இருந்தான் தெரியுமா? அவன் அந்த வஸ்திரங்களை முடித்திருந்தான், அவன் தலைச்சீரை போட்டிருந்தான், ஒரு எகிப்திய இளவரசன் போல் காணப்பட்டான். அவன் எகிப்திய பாசையை பேசிக் கொண்டிருந்தான். இவர்களோடு என்ன பேசினான் என்றால், இவர்களோடு டொல்மேச்சர் வச்சு பேசிக்கொண்டான். அவனுக்கு எபிரேய பாஷை நன்றாக தெரியும், ஹீப்ரு நன்றாக தெரியும். ஆனாலும் அவன் என்ன செய்கிறானாம்? அந்த இடத்திலே டிரான்ஸ்லேட்டரை வச்சு அவன் செய்து கொண்டிருந்தான். கர்த்தருக்கு பிரியமானவர்களே, ஒரு வசனத்தை வாசிக்க போறோம். அதை சொன்ன உடனே இவன் காலில் விழுந்து அங்கே என்ன செய்கிறான்? அங்கே வணங்குகிறார்கள். உடனே அவனுக்கு என்ன ஞாபகம் வந்திருக்கும் நினைக்கிறீங்க? யோசேப்புக்கு ஞாபகம் வந்தது, இதைத்தானே நான் அன்றைக்கு சொன்னேன், இதைத்தானே நான் சொப்பனமாக கண்டேன், என்னுடைய சகோதரர்கள் எல்லாரும் என்னை வணங்குவார்கள் என்று கண்டேன், அதுக்காகத்தானே என்னை தூக்கி எறிந்தீர்கள், இன்றைக்கு வந்து வணங்கினீர்கள். நீங்கள் அதை வாசித்து பாருங்கள். 1 தடவை அல்ல, 2 தடவை அல்ல, 4 தடவை காலிலே விழுந்தார்கள் என்று நாங்கள் வாசிக்கக்கூடியதாக இருக்கிறது. ஆனபடியால் என்ன நடக்கிறது? இவர்கள் அங்கே போய் அந்த இடத்திலே போய் அங்கே போன உடனே இவர்கள் சொன்ன, இவர் பேசின எல்லாத்தையும் யோசேப்புக்கு எல்லாம் விளங்கினது. அவனுக்கு எதிரிய பாஷை தெரியும், அவனுக்கு விளங்கினது. இவர்கள் என்ன சொன்னார்கள்? இவர்கிட்ட கேட்டார்கள். இவன் கண்டுபிடித்தவன் பார்த்தான், ஒரு ஆளை காணலை, என்னுடைய தம்பியை காணலை. எல்லாரும் வந்திருக்கிறாங்க. பெஞ்சமின் என்னுடைய தாய்க்கு பிறந்தவன், அவனை காணவில்லை. அறியும்படியாக இவன் ஒரு பாயிண்ட் ஒன்றை போடுறான். என்ன, நீங்க இந்த தேசம் ஆசீர்வதிக்கப்பட்ட தேசத்தை வேவு பார்க்க வந்திருக்கிறீர்கள், இதை பிடித்து என்ன செய்ய வந்திருக்கிறோம். அவங்க சொன்னாங்க, இல்லை இல்லை இல்லை, நாங்கள் அதுக்காக வர இல்லை, நாங்கள் எதுக்காக வந்தோம் தெரியுமா? நாங்கள் பஞ்சம் பிழைக்கத்தான் வந்தோம், பஞ்சத்துக்கு தானியம் வாங்க வந்தோம், எங்களுடைய தகப்பனாரும் ஒரு தம்பியும் அங்கே இருக்கிறார் என்று சொல்லிட்டாங்க. வாயை திறந்து சொன்னாங்க. இவர்களே தாங்களே ஒப்புக்கொண்டாங்க. இன்றைக்கு நாங்களாக அகப்படுறோம். சில இடத்துல வாயை வச்சு கொண்டு இருக்கிறதே இல்லை, சும்மா போய் வாயை அவன் கேட்கவே இல்லை, அதுக்கு சொல்லியிருக்கிறது வாயை வச்சு கொண்டு இருக்க விரும்பவில்லை, அகப்பட்டுட்டாங்க. உடனே என்ன நினைத்தான்? என்னுடைய தம்பியை நான் பார்க்க வேண்டும், என்னுடைய சொந்த தம்பியை நான். அவனுக்கு அந்த ஆசை வந்து விட்டது.
அவன் உடனே என்ன செய்தான்? ஒருவனை நிறுத்தினான், சிமியோனை நிறுத்தி, இவர் வரமாட்டார், அந்த தம்பியை கூட்டிக் கொண்டு வந்தா இவரை நீங்க கொண்டு போகலாம். இவங்கள கண்ணுக்கு முன்னாலே அவனை கட்டி சிறையில் போட்டார்கள். இவர்கள் எல்லா சாக்குகளையும் கட்டி ஏற்றி கொண்டு வராங்க. இப்போ திருப்பி தகப்பன் வீட்டுக்கு வருகிறார்கள். 10 பேர் போனவங்க இப்போ 9 பேர் வராங்க. திரும்பி வருகிற வேளையிலே கழுதைகளுக்கு பசிக்கு ஆகாரம் கொடுக்க சாக்கு திறந்தா சாக்குக்குள்ள என்ன இருக்குது? சாக்குக்குள்ள கொண்டு போன பணம் இருக்குது. எல்லா சாக்குக்குள்ளையும் அந்த கொண்டு வந்த பணத்தை வைத்து கட்டி அனுப்பினான். எல்லாவற்றையும் கட்டி அனுப்பினான். ஒரு வசனத்தை வாசிக்க போகிறோம். அந்த இடத்துல போயிருந்து இந்த காலில் விழுந்து அந்த சிமியோனை பிடித்து கட்டின உடனே ரூபன் உடனே சொன்னான். ரூபன் தான் மூத்தவன். ரூபன் தான் இந்த குழியிலிருந்து எடுத்துவனை சாக வைக்க வேண்டாம், யாருக்காவது விட்டு விடும், எங்கேயாவது பிழைக்கட்டும் என்று ஒரு ஐடியா கொடுத்ததே ரூபன். அந்த ரூபன் உடனே அதிலிருந்து வேதனைப்பட்டு சொன்னான், நாங்கள் செய்ததுக்கு, எங்களுடைய சொந்த தம்பிக்கு நாங்கள் செய்ததுக்கு இன்றைக்கு யார் யாருடைய காலிலே வந்து விட வேண்டும். இன்றைக்கு எங்களுடைய இன்னொரு தம்பியை பிடித்து கொண்டான். வாசிங்க 19ஆம் வசனம். எங்களுடைய சகோதரனுக்கு எத்தனையோ வருஷங்களுக்கு முன்பாக துரோகம் செய்தோமே. அவன் நம்மை கெஞ்சினானே, கதறினானே, அண்ணா நான் தூக்கிடு, நான் இதில் இருக்க மாட்டேன், பயமாக இருக்கிறது, அவன் ஒரு சின்ன பையன் வாலிபன், அவன் கத்தி இருப்பான், கதறி இருப்பான், அலறி இருப்பான், இந்த ஆடியை கல்வித்தார், உங்களுக்கு எனக்கு ஒன்றுமே வேண்டாம், என்னை தூக்கி வெளியில் எடுத்துட்டு கண்ணீர் விட்டு இருப்பான். அத்தனையும் பார்த்து 10 சகோதரர்கள் அவ்வளவத்தையும் பார்த்து அவர்கள் மனமிறங்காமல் போனார்கள். இப்போ அவன் சொல்லுறான் அந்த கதையை பாருங்க. எத்தனை வருஷம் போனாலும் நீங்கள் விதைக்கிறதை அறுத்தையா, நீங்கள் எதை விதைக்கிறீங்களோ அதை அறுக்க வேண்டும். அதை விதைக்கக்குள்ள அறுக்கிறது எப்படி தெரியுமா? நீங்க விதைத்தது போல 30, 60, 100 அறுக்க வேண்டும். விதைத்ததை மாத்திரம் அறுத்தால் பரவாயில்லை, தப்பித்துக் கொள்ளலாம். விதைக்கிறவன் அவன் அறுக்கும் போது அது பல மடங்காய் அறுக்க வேண்டும். எத்தனையோ வருஷம் கடந்து இந்த நிலைமையை பார்த்து இந்த தம்பியை பிடித்தோன்னு சொல்றான். இருந்த நல்ல தம்பியை நாங்களே தூக்கி எறிந்தோம், நாங்களே பிடித்து வித்தோம். ஆனால் எங்களோட வந்த தம்பியை பிடிச்சிட்டாங்க, எங்களால் ஒன்றும் செய்ய முடியல, ஒன்றுமே செய்ய முடியல. எங்களுடைய கானான் தேசமாக இருந்தால் அவ்வளவு உழவனை அடித்து வெட்டி நாங்கள் பறை கொடுத்து எடுத்திருக்கலாம். ஆனால் வந்து நிற்கிறோம் இன்னொரு தேசத்தில். கர்த்தருக்கு பிரியமானவர்களே, ஆனபடினால்தான் நாங்கள் எப்போதும் நாங்கள் ஒருவேளை சகோதரர்களுக்கு, சொந்த உறவினர்களுக்கு, நண்பர்களுக்கு ஏதோ ஒரு துரோகத்தை செய்திருக்கலாம். ஒரு துரோகம் செய்திருந்தால் இன்றைய நாளில் தேவன் சொல்லுகிற காரியம், அதை ஒப்பு கொடுத்து அந்த காரியத்தை நிறைவேற்ற வேண்டும். அதை வைத்து ஒரு நாள் இழுக்க வேண்டாம், ஒரு நாள் இழுக்க வேண்டாம். துரோகங்கள் செய்திருந்தால், நாங்கள் அந்த சகோதரத்துக்கு செய்த துரோகம் இன்றைக்கு நினைக்கிறார்கள் முழங்கால் படியிட்டு, அந்த வசனத்தை வாசிக்க முழங்கால் படியிட்டு இருக்காது. சரி, 22ஆம் வசனத்தை வாசிங்க சார். இவ்வளவு நடந்தது ஏன் என்று சொன்னால், அதில் 22ஆம் வசனத்தை வாசிங்க. தமிழில் கொஞ்சம் முழக்கம் குறைவாக இருக்கு, நான் வாசிங்க 22. நான் உங்களுக்கு சொன்னனே, ரூபன் சொல்லுறான், பாவம் செய்யாதீங்க சொன்னனே உங்களுக்கு. நீங்கள் கேளாமல் போனீர்களே. அவனுடைய இரத்த பழி எங்களிடத்தில் வாங்கப்படுகிறது. இன்றைக்கு உங்களுடைய வாழ்க்கையிலே பஞ்சங்கள் வருகிறது. என்ன பஞ்சம்? பணம் பற்றாக்குறை, சுக பற்றாக்குறை, சமாதான பற்றாக்குறை, சந்தோஷ பற்றாக்குறை, ஆசீர்வாத பற்றாக்குறை, எல்லாம் பஞ்சங்கள். பஞ்சங்கள் உங்களுடைய வாழ்க்கையில இவைகள் பஞ்சங்கள். இந்த பஞ்சங்கள் வருகிறது காரணம் தெரியுமா? எங்களை கர்த்தர் உடைக்கும்படியாக. ஏனென்றால் நாங்கள் செய்த துரோகங்கள் அப்படி, நாங்கள் செய்த காரியங்கள் அப்படி, நாங்கள் விதைத்தது அப்படியாக இருக்கிறது. கர்த்தருக்கு பிரியமானவர்களே, யோசேப்புக்கு அந்த மனசாட்சியிலே குத்துது. ஐயோ, என்னுடைய சகோதரர்களை முழங்கால் படியிட்டு
கஷ்டப்பட்டு இவ்வளவு கண்ணீர் வடிக்க வைக்கிறேனே, ஆனாலும் அவன் காட்டிக்கொள்ளவில்லை. என்னுடைய தம்பியை நான் பார்க்க வேண்டும் அதை சொல்லக்கூடாது. திரும்பி போகிறான், அறைக்குள்ள கொண்டு போய் வாசித்து பாருங்க, அந்த பகுதியை போய் அழுகுறான். அழுது போட்டு திருப்பி நான் துடைச்சிட்டு மோத்த கழுவிட்டு வந்து திருப்பி கலைக்கிறான். இதுதான் யோசேப்பு செய்த காரியம். கர்த்தருக்கு பிரியமானவர்களே, அந்த காரியத்தோடு இவங்க போகிறாங்க. அங்கே போன போது இவங்களுக்கு என்ன பயம் தெரியுமா? தகப்பன்ட்ட போய் சிமியோனை பற்றி என்னன்னு சொல்றது? இப்ப சிமியோனை கொண்டு வரணும்டா, யாரை கொண்டு வரணும்? பெஞ்சமினை கொண்டு போகணும். தகப்பன் விட்டு வைக்க மாட்டார், தகப்பன் சண்டைக்கு வருவார். தகப்பன் அதால தான் அவனை மறைத்து வைத்தது. போதாததுக்கு சாக்கை தவிர்த்து அதுக்குள்ள பணம் வைத்திருக்கு. இது என்ன மர்மம்? இது என்ன மர்மம்? முதலாம் வசனத்தை இங்கே வாசிப்போம். ஒருவர் முகத்தை ஒருவர் பார்த்து கொண்டு இருக்கிறது என்ன? முகத்தை பார்த்து கொண்டு இருந்து பிரயோஜனம் இல்லை. வீட்டுல பஞ்சம், இன்றைக்கு வீட்டில் ஏதோ பற்றாக்குறை, ஏதோ குறைவுகள், ஏதோ பிரச்சனை இருக்கிறது. முகத்தை பார்த்து கொண்டு இருக்க வேண்டாம். முதிர்ந்தவன் சொல்லுகிறான், தலையிலே நரை விழுந்தவன் சொல்லுகிறான், முகத்தை பார்த்து கொண்டு இருக்கிறதிலே ஒரு பிரயோஜனமும் இல்லை. இன்றைக்கு ஒரு சிலர் என்ன சொல்றது? இன்னும் குறைவது, நாங்கள் ஜோம் பண்ணிட்டோம், 5 மணிக்கெல்லாம் ஜோம் பண்ணிட்டோம், 6 மணிக்கெல்லாம் ஜோம் பண்ணிட்டோம். கத்தர் எல்லாம் பார்த்துக் கொள்வார். கத்தர் ஒன்றையும் பார்க்க ஜெபம் பண்றது ஆவிக்குரிய காரியம் செய்ய வேணும், முக்கியம். ஜெபம் பண்ணி பேசுற எழும்போ, உன்னுடைய ஒரு கால வை, செப்ப வை. நீ காலடி வைத்தால் தான் கத்தர் உதவி செய்யும். கத்தர் அற்புதம் செய்ய வேணுமா என்றால் நீ இருக்கிறது அசைய வேண்டும். இன்றைக்கு அநேகர் அசைவதில்லை. இன்றைக்கு அநேகர் வந்து எல்லா அற்புதங்களும், ஆண்டவர் செய்த அற்புதங்களை பாருங்கள், எல்லா இடத்திலேயும் எங்களுக்குரிய பங்கை நாங்கள் ஆரம்பித்தால் தான் அற்புதம் நடக்கும். கத்தர் தானா வந்து கொட்டி போட்டு போறது கிடையாது. நீ எழுப்பு, நடவடி. ஒரு பெரும்பாலுள்ள ஸ்திரீ இருந்தால் 12 வருஷம் பெரும்பாலுள்ள ஸ்திரீ. கத்தர் அற்புதம் செய்தாரா இல்லையா? அவளுக்கு எப்படி இந்த அற்புதம் நடந்தது தெரியுமா? அவள் வந்து கத்தருடைய வஸ்திரத்தின் தொங்கலை தொட்டால் அற்புதம் நடந்தது. கெட்ட குமாரன் எல்லாம் போய் கடைசியா பண்டிக்கூட்டில் போய் நிற்கிறான். பண்டிக்கூட்டில் இருக்கிற பண்டிகை தவிர கூட கொடுக்குறாங்க இல்லை அவருக்கு. ஆனால் கெட்டகுமார் என்ன செய்தான்? தகப்பன் வீட்டுக்கு கோபம் உண்டு. தகப்பன் தேடி வந்தாரா? அற்புதம் செய்தாரா? இல்லை. எழும்போ, நட. வாசலுக்கு போகும்போது ஓடி வந்து கட்டி அணைத்து வஸ்திரத்தை கொடுத்து, பாதரட்சணியை கொடுத்து, முத்திரை மோதிரத்தை கொடுத்து, கிடாக்களை வெட்டி பெரிய கொண்டாட்டம். காரணம் என்ன? அற்புதம் நடந்தது. எழும்பி வா, எழும்பி வா. பார்த்திபேயன் குருடன் இருக்கிறான். இயேசு கடந்து போயிட்டார். அற்புதம் செய்தாரா? போகும்போது இயேசு செதுக்கலாமா இல்லையா? ஒரு குருடனாக இருந்தது இயேசுக்கு தெரியாதா? தெரியும். அவருக்கு எல்லாம் தெரியும். அவன் இருக்கிறான், கடந்து போறாரு. இயேசு கடந்து போய்விட்டார். இவன் கத்துறான், தாவீதின் குமாரனே எனக்கு இறங்கும். கத்தர் அற்புதம் செய்தான். இது வாய் திறக்கிறது கிடையாது. ஆவிக்குரிய காரியத்தில் ஒரு நாள் செய்யாதீங்க. கஷ்டமா இருந்தால் எழுப்பிட்டு பாரு. அந்த கஷ்டம், கால் எடுப்பு வரி எல்லாம் போயிடும். அதற்கு பிரியமானது நான் சொல்லுகிற காரியம் என்னென்று சொன்னால், யோசேப்புக்கு மனசாட்சியிலே வேதனை இருந்தது, இவர்களுக்கும் அதே வேதனை இருந்தது. தகப்பன் யாக்கோபுக்கும் அதே வேதனை. ஒரு காரியம் தவறு செய்யக்குள்ள எல்லாரும் துன்பப்பட்டார். யோசேப்பு வேதனைப்பட்டார் என்று சொல்லுவார். அதே நேரத்தில் வந்த அத்தனை பேரும் மனசாட்சியிலே குற்றப்பட்டார்கள். என்னுடைய சகோதரனுக்கு இப்படி செய்த வேண்டும். அங்கே தகப்பனும் கூட இருந்து வேதனைப்பட்டுக் கொண்டிருக்கிறான். ஒரு மகன் போயிட்டான், 10 பேரை அனுப்புகிறார். இவனை விட மாட்டேன், இவனுக்கு என்ன நடந்தால் நான் உயிரோட இருக்க மாட்டேன், என்ன உயிரோட காண மாட்டேன். 36ஆம் வசனம் 36. என்னை பிள்ளை இல்லாதவராக்க போறீர்கள். முதலாவது அவன் போயிட்டான், யோசேப்பு. 2வது சிமியோனை விட்டுட்டீங்க. இப்ப பெஞ்சமீனை கொண்டு போவாருங்க. இந்த பிள்ளைகளை கொண்டு கொண்டா போகிறது. என்
என் நலமயிர் வார்த்தையை என் நலமயிரோட நான் சஞ்சலத்தோட பாதாளத்துக்கு இறங்குவேன். அவன் நேர சொல்றான், நான் பரலோகம் போகவே மாட்டேன், பாதாளத்துக்கு தான். அவ்வளவு வேதனை. ஏன் தெரியுமா? இவர் எப்படிப்பட்டவர் தெரியுமா? யாக்கோபு இவர் எப்படிப்பட்டவர் தெரியுமா? கற்பத்தில் மூத்தவரோட பங்கு போட்டுக்கொண்டது. தாயின் கற்பத்தில் தாய் வேறுங்க ஓகே, கற்பத்தில் பங்கு போட்டவன். அவன் பிறக்கும் போது விட்டாளா பிறக்கிறதுக்கு குதிக்கால பிடிச்சு கொண்டு வந்தவன். பேரை சொல்லுது, நான் சொல்லுவேன், குதிக்கால பிடிச்சு கொண்டு வந்தான். அவன் கஷ்டப்பட்டு தொண்டை அடைச்சி வந்த நேரம் ஒரு கொஞ்சம் கூட கொடுத்து அவனுடைய சேஷ்ட புத்திர பாகத்தை பறித்து கொண்டான். தகப்பனின் கண் தெரியாத தகப்பன், இவ்வளவு ஒரு நல்ல தகப்பன், கண் தெரியாமலுக்கு தடவி திரிய தகப்பனை தாயும் மகனுமா சேர்ந்தே மாட்டினாங்க, கூட்டுக்களவாளி சொல்லி. அதான் அவள் பண்ணி வச்சிருந்தது. மகனுக்கு ஐடியா கொடுத்ததே தாய், கள்ளத்தாய். அவள்தான் சரி. அநேக தாய்மார் கள்ளமா ஐடியாக்கள் கொடுக்குறீங்க, கள்ள ஐடியா வேதனைப்படுகிறது. இவர் பிறகு என்ன செய்கிறார்? அவ்வளவத்தையும் பெற்றுக்கொண்டு சந்தோஷமாக இருந்தானா? முடியே ஓடிட்டான். தாயே ஐயா பூரா ஓடும். எந்த தம்பி இருக்கிறான் அங்கே ஓடும். அவன் சூப்பரான இந்த தம்பி யாரும் லாபம். அவன் என்ன செய்துவிட்டான்? பூஞ்சாங்கன் ஒரு கல்யாணம் கட்டிட்டான். 7 வருஷம் வேலை செய்யக்கூடிய ஒரு பூஞ்சாங்கன் கண்ணை பிடிச்சி அமைத்து விட்டான். பிறகு மற்றவளை கட்டி விட்டான். இன்னொரு 1 வருஷம், 21 வருஷம் அவருக்கு அந்த இடத்துல விடுதலை. இவ்வளவு ஏமாத்தினவரையா இன்றைக்கு தன்னுடைய பிள்ளைகளை இழந்து கண்ணீர் வடிக்கிறான். நாங்கள் செய்கிற ஒவ்வொரு காரியத்துக்கும் பதிலை இந்த பூமியிலே அனுபவித்துத்தான் இந்த பரலோகம் போனாலும் சரி, நித்திய ஜீவனை கண்டாலும் சரி, விதைத்ததை நீங்கள் அறுத்து கொண்டு போயிடும். இந்த பூமியிலே நாங்கள் விதைச்ச எல்லாம் இத்தனை 2000 6000 வருஷமாக விதைச்சது இருந்துச்சுன்னா மனுஷனுக்கு கால் வைக்கிறாங்க. நாங்களே அறுத்தறுத்து போகிறபடியத்தான் இன்னும் விதைக்கக்கூடியதாக. அதாவது தான் இன்னும் பாவத்தை விதைத்து கொண்டிருக்காங்க. ஏன்னா விதைச்சவன் அறுத்தறுத்து கொண்டே போகிறான். கர்த்தருக்கு பிரியமானவர்களே, இப்போ என்ன செய்கிறார்? கடைசி மகன் பெஞ்சமின் யாக்கோபு மனமுடைந்து போனார். சில சோதனைகளை எங்களுடைய வாழ்க்கையில் நாங்கள் ஜெயித்து விட்டோம். சில சோதனைகளிலே நாங்கள் ஜெயம் பெற்றது உண்மை. ஆனால் சில சோதனைகளிலே நாங்கள் தோல்வி அடைந்து விடுகிறோம். வாழ்க்கை ஓடிக்கொண்டே இருக்கிறது. ஜெயம் பெற்றாலும் தோத்தாலும் நம்முடைய வாழ்க்கை ஓடிக்கொண்டே இருக்கு. நாட்கள் ஓடிக்கொண்டே இருக்கும். ஒவ்வொரு பூமியிலே பிறந்த ஒவ்வொருவரும் மரணத்தை நோக்கி ஓடிக்கொண்டிருக்கிறோம். அதுதான் உண்மை. நீங்கள் எங்கே ஓடுறீங்களோ, இங்கெல்லாம் அங்கே ஓடுறீங்க, இங்கே ஓடுறீங்க, எங்கே ஓடினாலும் எங்களுடைய ஓட்டம் முடிவு வந்து மரணத்தை தான் நோக்கி ஓடிக்கொண்டிருக்கிறோம். அந்த மரணத்திலே நாங்கள் உயிர் தழுகிறதா அல்லது நித்திய மரணமா என்பதை முடிவு எடுக்கிறது இந்த ஓட்டம் தான். ஆனபடியால் நாங்கள் செய்கிற ஒவ்வொரு காரியத்திலையும் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். மிக ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். வாழ்க்கையின் அனுபவம் என்றது ஒரு ஞானம், ஒரு அறிவு. வாழ்க்கையிலே வயது கூட அது ஞானமாய் மாற வேண்டும், அது அறிவாய் மாற வேண்டும். இங்கே ஒரு பஞ்சம் வருகிற வேளையிலே யாக்கோபு அவன் சொல்லுகிறான், ஒருவர் முகத்தை பார்த்துட்டு இருக்கிறாங்க. அதுதான் அனுபவம். ஒருவர் சொன்ன ஒரு காரியத்தை அதை கேளுங்க. ஒரு வயதானவன் சொன்னா இருந்தால் அனுபவம், அது ஞானம். ஒவ்வொரு குடும்பங்களிலேயும் பஞ்சம் வருகிறது. கர்த்தருக்கு பிரியமானவர்களே, ஒவ்வொரு குடும்பத்திலையும் வரும். உங்கள் ஒவ்வொருடைய வாழ்க்கையிலேயும் ஏதோ ஒரு குறைவு வரும். குறைவில்லாதவன் ஒருவருமே கிடையாது. உங்களுடைய எவ்வளவு பணம் இருந்தாலும் ஒரு சமாதான குறைவு வீட்டிலே இருந்தால் முடிஞ்சு எல்லாம். சந்தோஷ குறைவு இருந்தால் எவ்வளவு பணம் இருந்தும் பிரயோஜனம் இல்லை. குறைவுகள் வாழ்க்கையிலே வரும். கர்த்தருக்கு பிரியமான ஆனபடியால் நாங்கள் என்ன செய்ய வேண்டும்? நாங்கள் ஆவிக்குரியவர்களாய் எப்போதும் நடக்க வேண்டும். கர்த்தரை அறிந்தவர்கள், ரட்சிக்கப்பட்டவர்கள், தேவனுடைய பிள்ளைகள் என்று சொல்லுகிற நானும் நீங்களும் ஆவிக்குரியவர்களாய் நடக்க கற்றுக்கொள்ள வேண்டும். அதுதான் மிக மிக முக்கியம். நாங்கள் ஏன் கர்த்தர் அந்த யோசேப்புடைய வாழ்க்கையிலே எவ்வளவோ காரியங்களை கடந்து வரப்படினார். கூலிகள், அடிமைத்தனம், அதுக்கு பிறகு பொய்யான குற்றச்சாட்டு, மறியல், எல்லாத்துக்கும் கர்த்தர்களுடைய வாழ்க்கையிலே பல இடங்களில் நாங்கள் தவறு செய்து அல்ல. அவன் சிறைக்கு போனது, யோசேப்பு சிறைக்கு போனது அவன் தவறு செய்து அல்ல. நாங்கள் தவறு
செய்யாமலே எங்களுக்கு குற்றச்சாட்டு வந்து கொண்டிருக்கும். அந்த குற்றச்சாட்டு வந்திருக்கும். ஏன் கர்த்தரை அனுமதிக்கிறார் தெரியுமா? எங்களுடைய வாழ்க்கையில் வருகிற அநேக குறைவுகள், அநேக குறைபாடுகள் ஏனென்றால் நாங்கள் கர்த்தரை தேடும்படியாக, நாங்கள் கர்த்தரை தேடி போக வேண்டும். நாங்கள் அந்த வேலையை ஜெபிக்க வேண்டும், கர்த்தரை கிட்டி சேர வேண்டும், ஆலயத்தை கிட்டி சேர வேண்டும், ஆலயத்துக்கு வர வேண்டும், ஆராதனைக்கு வர வேண்டும். இது மிக முக்கியம். உதவி எல்லாரும் உதவி செய்வார்கள் தான், எல்லாரும் உதவி செய்வார்கள், இல்லை என்று இல்லை. பிள்ளைகளுக்கு ஒரு பிரச்சனைனா பெற்றோர்கள் நீங்க உடனே போகலாம், உதவி செய்வாங்க, இல்லை என்று இல்லை. கர்த்தர் சில காரியங்களை அனுமதிக்கிறார் என்றால் அதற்கு ஒரு அர்த்தம். யோசிச்சு பாருங்க, எங்களுடைய சுகபோகங்களுக்காக நாங்கள் ஆண்டவரை விட்டு விலகுவோம். அதனால் தான் கர்த்தர் அநேக இடங்களில் அடிக்கிறார். அதனால் தான் கர்த்தர் எங்களுக்கு சில தண்டனைகளை தருகிறார், சில பற்றாக்குறைகளை தருகிறார். எல்லாம் இருந்தாலும் வீட்டில் ஒரு சுவையினத்தை தந்துடுவார், ஒரு வருத்தத்தை தந்துடுவார். பயம். அண்மையில் ஒருவர் வந்தார், அவர் வந்து சொன்னார், எனக்கு எல்லாம் இருந்தது, எல்லா சகலதையும் நான் ஓடி ஓடி என்னவோ எல்லாம் செய்தேன் பணம் சம்பாதிக்க, ஆனால் இப்போ என்னென்ன பயமாக இருக்கிறது, திடீர்னு நான் செத்து போனால் பிள்ளைகள் கொஞ்சம் சின்னனா இருக்குது, மனைவிக்கும் வருத்தம், ஒரே இரவில் எனக்கு நித்திர வருதில்லை, என்ன காரணம், நான் செத்து போவேன், நான் செத்து போவேன், பயம் வருது. கர்த்தருக்கு பிரியமானே, நாங்கள் எப்போதும் கவனமாக இருக்க வேண்டும். நாங்கள் என்ன சூழ்நிலைகள் வந்தாலும் தேவனை தேடுகளாக இருக்க வேண்டும். உதவிக்கு போறது தவறு நான் சொல்ல வரவில்லை, உதவிகளை பெற்றுக்கொள்ளுங்க இல்லைன்னு சொல்ல வரவில்லை. ஆனால் கர்த்தரை தேடுவதை விட்டுவிடக்கூடாது, சபை ஆராதனையை நீங்கள் விட்டுவிடக்கூடாது. அது மிக முக்கியம். யாராவது எங்களுக்கு ஜெபிக்க மாட்டார்களா என்று அநேக வேளைகளில் ஏறுகிறவர்கள் உண்டு. நீ சபைக்கு வந்து பார், சபையில் உனக்காக ஜெபிக்கிறவர் நிச்சயமா ஒரு ஆளாவது உங்களுக்காக ஜெபம், நிச்சயம் ஒரு ஆள் ஜெபம். ஆனபடியா வாங்க அந்த இடத்துக்கு. அந்த பஞ்சம் நன்மையாய் மாறும். அந்த அளவு பெரிய பஞ்சம் வந்தது. 10-11 பிள்ளைகள் யாக்கோபுடைய வாழ்க்கையிலே ஒரு பஞ்சம் வந்தது. காரணம் என்ன தெரியுமா? இவர்கள் மரணத்திற்காக அல்ல, அவர்களுக்கு இரட்டிப்பான நன்மையை கொடுக்க தானியம் கிடைத்தது. எகிப்து தேசத்துக்கு போனார்கள், பஞ்சத்திலே எழும்பி நடந்தார்கள், எகிப்து தேசத்துக்கு போனார்கள். அவர்களுக்கு இரட்டிப்பான ஆசீர்வாதம், தேடிப்போன தானியம் கிடைத்தது, கொண்டு போன பணம் திரும்பவும் வந்தது. இன்னும் பெரிய ஆசீர்வாதம், இழந்து போன சகோதரனை நீங்கள் இழந்து போனதை கர்த்தர் திரும்ப உங்களுக்கு தருவார். நீ எழும்பி மூவ் பண்ண நட இருந்த இடத்தில் இருந்தால் எழும்ப வேண்டும். நீங்கள் முகத்தை பார்த்து கொண்டிருந்தால் யாக்கோபு சொல்லுகிறான், ஒரு பிரயோஜனம் இல்லை, எழும்பும். எகிப்து தேசத்தில் தானியம் உள்ள இடத்துக்கு போ, தானியம் உள்ள இடத்துக்கு போ. கர்த்தர் இப்படிப்பட்ட பஞ்சங்களை எங்களுக்கு அனுமதிக்கிற காரணம் என்ன? நாங்கள் எழும்பும்படி, எங்களை அசைக்கவே முடியாது இல்லாட்டி. ஆனபடினாலே நாங்கள் எப்போதும் நாங்கள் ஒரு ஆசீர்வாதத்தை நோக்கி ஓடுகிறோம் என்பதை மறக்க வேண்டாம். அவர்கள் எழுப்பினதினாலே அவர்களுடைய அந்த பஞ்சம் நீங்கியது, இரட்டிப்பான நன்மை வந்தது. 3வது, துளைந்து போன சகோதரன் கிடைக்கிறார். இன்றைக்கு அநேக குடும்பங்களில் பஞ்சம் இருக்குது. யாக்கோபின் குடும்பம் பஞ்சம், அந்த பஞ்சம் என்னவாய் முடிந்தது? சந்தோஷமாய் முடிந்தது. சபையில் பஞ்சம் வரும், குடும்பத்தில் பஞ்சம் வரும், தேசத்தில் பஞ்சம் வரும். கானான் தேசத்திலே பஞ்சம் வந்தது. பஞ்சம் வந்தால் நாங்கள் என்ன செய்ய வேண்டும்? ஆனால் இவனை பாருங்க, அந்த பஞ்சத்துக்கு பிழைக்கிற அந்த சூழ்நிலையை பாருங்க. அவன் பிள்ளைகளை அனுப்புகிறான் பஞ்சத்தை கொண்டு வர. ஆனால் அந்த பிள்ளைகளை யாக்கோபு நம்பவில்லை. தன்னுடைய சொந்த பிள்ளைகளை யாக்கோபு நம்பவில்லை. அதான் பெஞ்சமீனை எடுத்து வைத்துக் கொண்டான். இன்னும் அவனுக்கு ஒரு சந்தேகம் இருக்கிறது. என்னுடைய யோசேப்பை, என்னுடைய அருமையான மகனை இவர்களே கொண்டாங்களோ தெரியாத சந்தேகம் இன்றைக்கு இருக்கிறது, இந்த பெற்றோருக்கு இருக்கிறது. அவனுடைய அங்கே ஒரு இடத்துல கொடுக்கப்பட்டிருக்கும் கூடாரத்திலே அதன் இரத்தத்தை பார்க்க 15 வருஷம் 20 வருஷம் ஆகியும் அவன் அதை பார்க்க ஒவ்வொரு நாளும் அழுதிருப்பான். என் அருமை மகன் என்னென்று செத்தார்கள் தெரியலே. பாருங்க, அவன் செய்த ஒரு துரோகத்துக்கு சொந்த சகோதரனை அங்கே ஏமாத்தினான். ஒவ்வொரு நாளும் கண்டிப்பான். இப்போ சிமியோன் போயிட்டான், அடுத்த மகனை கொண்டு போகிறான். நெஞ்சு பிடித்திருக்கான். ஒரு பிள்ளை கொண்டுலாம் நீங்கள் யோசிச்சு பாருங்க, எல்லாருக்கும் தாக்கலாம். நாங்கள் தவறுகள் செய்யும் போது கர்த்தர் தண்டிக்கிற ஒரு
முக்கியமான விஷயம் தெரியுமா? நாங்கள் தவறுகள், துரோகங்கள், கஷ்டங்களை செய்து மற்றவர்களுக்கு நாங்கள் பிரச்சனை கொடுக்கும்போது கர்த்தர் எங்களை தண்டிப்பதில்லை, எங்கள் பிள்ளைகள் மூலமாக எங்களை தண்டிக்கிறார். எங்கள் பிள்ளைகளை ஒரு பிள்ளையான காரியத்தில் இறைக்கிறோடு நாங்கள் வேதனைப்பட்டு கண்ணீர் வடிக்கிறோம். நாங்கள் எங்களை எந்த இடத்துல பிடிக்கலாம் என்றால் அந்த பிள்ளைகளின் காரியத்திலே பிடிக்கலாம். ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். நாங்கள் செய்கிற காரியங்கள் பிள்ளைகளை அது மிகவும் அதிகமாக பாதிக்கும். அதனால் எங்களுக்கு அதிகமான வேதனை வரும். சொந்த பிள்ளையை யாக்கோபு நம்பவில்லை. ஏனென்றால் அவன் ஏற்கனவே சகோதரனை ஏமாற்றினான், தகப்பனை ஏமாற்றினான். அவனுக்குள்ளே அவனுடைய DNA அதுதான். எல்லாரையும் ஏமாத்துற பழக்கம், ஒருத்தரையும் நம்புறது கிடையாது. ஏன் 2 பிள்ளைகள், இப்போ 10 பிள்ளைகள் இருந்திருக்க சேஷ்ட புத்திரபாகம் பெருசாக இருந்திருக்கும். சேஷ்ட புத்திரபாகம் என்றால் என்ன? அந்த சட்டத்தின்படி தகப்பனுக்கு என்னென்ன இருக்கிறதோ அதில் சரி பாதி மூத்த பிள்ளை. இப்போ 10 பிள்ளை இருக்குன்னு சொல்லுவோமே, 10 பிள்ளை இருந்தால் மூத்தது ரூபன், 12 பிள்ளைகள். ரூபனுக்கு யாக்கோபின் அரைவாசி பங்கு போகும், மற்ற 11 பிள்ளைகளுக்கு மீத அரைவாசி பங்கிடப்படும். அப்போ மூத்த மகனுக்கு போதும் பெரிய ஒரு பங்கு போகும். ஆனால் யாக்கோபை பொறுத்தவரையிலே யாக்கோபுக்கு இன்னும் 2 பேர் தான் பிள்ளைகள். ஒன்று ஏசா, மற்றது யாக்கோபு. அரைவாசி வந்திருக்கு. அவனுக்கு மூத்த சேஷ்ட புத்திரபாகம் என்பது அரைவாசி தான். மிச்ச அரைவாசிகளுக்கு தான் வந்திருக்கு. ஆனால் அந்த அரைவாசியையும் பறிக்கத்தான் இந்த விதை செய்யும். அதனால் தான் இவ்வளவு ஓட்ட முடியும். உனக்கு கொடுக்கப்பட்டதில் திருப்தி. அன்றைக்கு அநேகர் குடும்பத்தில் திருப்தி இல்லை, கிடைக்கிறதில் திருப்தி இல்லை. உனக்கு ஏன் கஷ்டம் தெரியுமா? உனக்கு கிடைக்கிறதிலே நீ திருப்தி அடையவில்லை. உனக்கு எவ்வளவு கிடைக்கிறதோ அதற்குள்ளே எங்களுடைய வாழ்க்கையை ஓடி நாங்கள் திருப்தி அடைய கற்றுக்கொள்ள வேண்டும். கர்த்தர் எதற்காக எங்களை ஆசீர்வதிக்கிறார் தெரியுமா? மற்றவர்களை, குறை உள்ளவர்களை ஆசீர்வதிக்க முடியாது. அப்போ கர்த்தர் என்னை தெரிந்து கொண்டால் நான் தேவனுடைய பிள்ளை, நான் ஆபிரகாமின் யாக்கோபின் வம்சம், நான் என்ன செய்ய வேண்டும்? மற்றவர்களுக்கு கரம் நீட்டுகிறவர்களாக மாற வேண்டும். மற்றவர்களை கையெழுகிறவர்களாக இருக்கக்கூடாது. இதுதான் சத்தியம். இது வேதம் சொல்கிறது. கர்த்தருக்கு பிரியமானவர்களே, ஆனபடியினாலே அவன் என்ன செய்கிறான்? அவன் யாக்கோபு வேதனைப்பட்டு கொண்டிருந்தான். இன்றைக்கு யாக்கோபுடைய அந்த இடத்தில் போனால் அங்கே போய் சொந்த சகோதரனை இவர்கள் மதிக்க முடியவில்லை, கண்டுபிடிக்க முடியவில்லை. ஏன்? இன்னொரு காரணம். ஒன்று அவனுடைய வஸ்திரம், 2வது அவன் பேசின பாசை, 3வது அங்கே அவன் யோசேப்பு என்று அழைக்கப்படவில்லை. அவன் இன்னும் அழைக்கப்பட்டார் தெரியுமா? அவன் பேர் மாற்றப்பட்டது. அப்ப இப்படிப்பட்ட ஒருவன் சகோதரனாய் இருக்க மாட்டான். உன்னுடைய சொந்த சகோதரனை ஐடென்டிஃபை பண்ண முடியாத ஒரு மிகவும் வேதனையான சூழ்நிலைக்கு நீ தள்ளப்படுவார். உன்னுடைய சொந்த சகோதரன் நல்லா இருப்பான், எந்த பதவியில் இருப்பான், அவனை நீ கண்டுபிடி கொள்ள முடியாத அளவு ஏமாளியாய் போய் நிற்பாய். ஒரு காலத்திலே அவனை ஏமாற்றினார்கள், இன்றைக்கு ஏமாந்து போயிருக்கிறார்கள். கர்த்தருக்கு பிரியமானே, அவனை ஏமாற்ற காரணம் கர்த்தர் அவனுக்கு ஒரு வெளிப்பாட்டை கொடுத்தார், ஒரு சொப்பனத்தை காட்டினார். அதை அவன் ஓப்பனாக சொன்னான். சொப்பனங்களை காண்ற நீங்கள் எந்த ஒரு நிலையிலும் நேரடியாக வெளியே சொல்லக்கூடாது. சொப்பனங்கள் உடனடியாக வெளிப்படுத்தக்கூடாது. உங்களுக்கு கர்த்தர் சொன்னால் அதை சபையிலே இப்படி பிரசங்கமாய் சொல்லாமல் தனிப்பட்ட முறையிலே உங்களோட சில காரியங்களை பேசினால் அதை கொண்டு ஒரு சிலர் சபையில் மைக்கப்படி சொல்லிடுவாங்க. ஆண்டவர் இப்படி காண்பித்தார், அப்படி காண்பித்தார், இவங்க ஆண்டவரோட ஐக்கியமாக இருக்கிறாங்க என்று காட்டுறது சொல்வது தவறு. அது தவறு. கர்த்தர் உனக்கு தனிப்பட்ட முறையிலே காண்பித்தது மறைப்பொருளாய் நம்ம வைத்திருக்க வேண்டும். அதான் யோசேப்பு செய்த தவறு. யாக்கோபு அந்த பலவர்ண அங்கே பார்த்து 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 அவன் வாழ்நாள் முழுவதும் அவன் அழுதான். வாழ்நாள் முழுவதும் அழுதான். குடும்பமாக நாங்கள் யாக்கோபை பார்க்கும்போது 12 புத்திரங்கள் உள்ள மிகவும் சந்தோஷமான குடும்பமாய் தெரிகிறது. ஆனால் யாக்கோபு கண்ணீர் வடித்தான், யோசேப்பு எத்தனையோ காலம் கண்ணீர் வடித்தான். மற்ற பிள்ளைகள் எல்லாம் குற்ற மனசாட்சியிலே கண்ணீர் வடித்தார்கள். இன்றைக்கு நானும் நீங்களும் வெளியில் பார்க்கும்போது ரட்சிக்கப்பட்ட குடும்பமாய் காணப்படக்கூடும், ஆசீர்வாதமான குடும்பமாய் தெரியக்கூடும். ஆனால் நாங்கள் ஏதாவது தவறுகள் செய்து இப்படி இருப்போமா என்றால் அந்த குடும்பத்துக்குள்ளே கவலை இருக்கும், வேதனை இருக்கும், பற்றாக்குறை இருக்கும், பஞ்சம் இருக்கும். ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும்.
ஆனபடியால் தான் கர்த்தருக்கு பிரியமானவர்களே, ஏன் யாக்கோபை யோசேப்பை கர்த்தர் ஆசீர்வதித்தார் தெரியுமா? கர்த்தர் ஆசீர்வதித்ததற்கு ஒரே காரணம், இந்த தன்னுடைய குடும்பத்தை அவன் திரும்பி ஆசீர்வதித்தார். வேதத்தில் வசனம் சொல்லுகிறது, இவ்வளவு துரோகம் செய்தவர்களை அவன் ஏன் கண்டிக்கவில்லை? கர்த்தர் ஆசீர்வதித்த காரணம். இன்னைக்கு என்னையும் உங்களையும் ஆசீர்வதித்து வைத்திருக்கிறார் என்றால், அந்த எங்களுக்கு யாராவது துரோகம் பண்ணியிருந்தால், எங்களை யாராவது அவமானப்படுத்தி இருந்தால், வெட்கப்படுத்தி இருந்தால், அவர்களுக்கு மீண்டும் எங்கட ஹைஃபையை போய் காட்டுறதுக்கு அல்ல, அவர்களுக்கு நாங்கள் உதவி செய்யப்படுகிறார். யோசேப்பு இவர்களுக்கு உதவி செய்தார். வேதத்திலே வசனம் உண்டு. கர்த்தருக்கு பிரியமானவர்களே, நாங்கள் எப்போதும் என்ன செய்வோம்? அப்படி ஒரு காரியத்தை செய்து நாங்கள் ஒரு நல்ல நிலைக்கு வந்தோம்னால் அவர்களை திரும்பியே பார்க்க மாட்டோம். சகோதரர்களை இன்றைக்கு திரும்பி பார்க்காத எத்தனையோ பேர் இருக்கிறார்கள். எங்களுக்கு இப்படி இப்படி காரியம் செய்தாய், ஆனபடியாக உன்னை நான் திரும்பி பார்க்க போவதில்லை. கர்த்தருக்கு பிரியமானவர்களே, எங்கெல்லாம் யோசேப்பை தூக்கி போட்டார்களோ அந்த இடத்திலே இருந்து ஆண்டவர் எல்லா இடத்திலேயும் யோசேப்பை தூக்கினார். ஏனென்றால் யோசேப்போடு கர்த்தர் கூட இருந்தார். ஒரு ஆள் கர்த்தரோடு நீங்கள் யாராவது கூட இருந்தால் யாராவது உங்களை தூக்கி போடட்டும், யாராவது உங்களை அவமதிக்கட்டும், நீங்கள் கவலைப்பட வேண்டாம், நீங்கள் கவலைப்படவே வேண்டாம். ஏனென்றால் கர்த்தர் உங்களோடு கூட இருக்கிறார். உங்களை மாற்றுவார், உங்களுடைய வஸ்திரங்களை மாற்றுவார், உங்களுடைய தலைச்சீராவை மாற்றுவார், உன்னுடைய பாஷையை மாற்றுவார், உன்னுடைய பதவியை உயர்த்துவார். கர்த்தர் அதை செய்வார். பாதகமான சூழ்நிலை கொண்டு போய் கர்த்தர் அதை செய்வார். உன்னுடைய வாழ்க்கையிலே இது நடக்கும் என்று உங்களுக்கு புறம் கூறியவர்கள், உன்னை வெறுத்தவர்கள், உன்னை பரியாசம் பண்ணினவர்கள் உன்னை தேடி ஒரு நாளைக்கு வருவார்கள், நிச்சயம் வருவார்கள். உன்னுடைய ஆசீர்வாதத்தை தங்களுடைய கண்கள் கூடாக காண்பார்கள். இது கர்த்தருடைய காரியம். கர்த்தர் சொன்னதை செய்வார். எத்தனை குழியிலையும் போடட்டும். கர்த்தருக்கு பிரியமானதை கர்த்தர் உன்னை உயர்த்த நினைத்தால் அவர் உயர்த்தி உன்னை ராஜாக்களோடு இன்றைக்கு நாங்கள் கடந்து போகிற வாழ்க்கை மிகவும் கடினமான ஒரு வாழ்க்கையாக இருக்கிறது, மிகவும் பாதகமாக இருக்கிறது, மிகவும் வேதனையான சூழ்நிலையை கடந்து போகிறோம். ஆனால் கர்த்தர் என்ன செய்கிறார்? எங்களை உயர்த்தும் ஒரு நாள். உறவினர் மத்தியிலே உயர்த்துவார், சபையின் மத்தியிலே உயர்த்துவார். கர்த்தர் நாங்கள் பேசும் காரியங்கள், நாங்கள் செய்யும் காரியங்கள், நாங்கள் மற்றவர்களுக்கு செய்யும் கிரியைகளுக்கு தக்கதாக கர்த்தர் நியாயம் தீர்ப்பார், உயர்த்துவார். இடத்திற்கு முன்பாக எங்களை தாழ்த்தி யாவரும் ஒப்பு கொடுத்து தேவ சமூகம் உங்களை ஒப்பு கொடுத்து ஒரு புதிய நன்றி செய்வது, ஒரு நன்றி